டிவிக்கே தேர்தலுக்காக செலக்ட் பண்ணிருக்க 5 சின்னமும் இளைஞர்களையும் பெண்களையும் கவர்ற விதமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த சின்னம் வரப்போகுதுன்னு தெரியாது, அந்த சின்னம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியும், டிவிகேக்கு இது வரைக்கும் தேர்தல் சின்னம் கிடையாது. அதனால நவம்பர் 1ஆம் தேதி டெல்லியில இருக்க தேர்தல் ஆணையத்துக்கு போய் எங்களுக்கும் கட்சி சின்னம் கொடுங்கன்னு சொல்லி விண்ணப்பிக்க போறாங்க. தேர்தலுக்காக டிவிகே தரப்பினர் 5 சின்னத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இந்த 5 சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னம் கொடுப்பாங்களா, இல்ல இது எதுவுமே கிடையாது நாங்க கொடுக்குற சின்னத்தை தான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சின்னம் கொடுப்பாங்களான்னு பொறுத்திருந்தா பார்ப்போம். டிவிகே தேர்தலுக்காக செலக்ட் பண்ணிருக்க 5 சின்னமும் இளைஞர்களையும் பெண்களையும் கவர்ற விதமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த சின்னம் வரப்போகுதுன்னு தெரியாது, அந்த சின்னம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியும், டிவிகே திரும்பவும் அரசியல் கடப்படியில இறங்கிட்டாங்கன்னு கான்பிடென்ட்டா சொல்ல முடியும். இந்த நேரத்துல எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா டிவிகே திரும்ப வருமானு பல பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. ஆனா இந்த நியூஸ் விஜய் ரசிகர்களுக்கும் சரி டிவிகே தொடர்களுக்கும் சரி பெரிய விருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இது கசப்பான மருந்தாவும் இருக்கும். 2026ல எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும், யார் சிஎம்மா இருப்பாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வேணும்னா எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கே டிவி, உங்கள் பொழுதுபோக்கின் உச்சகட்டம்.